இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. நெருப்பு ராசி, அதாவது மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, பிரம்மாண்டமான ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க. என்னங்க சொல்கிறீங்க? தனுசுக்கு 6ல் இருக்க கடன் நோய் எதிரி அப்படியே தொல்லை இருக்குமே. சிம்மத்துக்கு 7ல் சனி, கண்டக சனி தொந்தரவு கொடுத்துட்ருக்கு. மேஷத்துக்கு 11 பாதகஸ்தானத்தில் சனி இருக்குது. இவ்வளோ நெருக்கடியில் எப்படி சந்தோஷமான விஷயம் இருக்கும்? டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ரொம்ப குயிக்காக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்க போகுது. ரொம்ப 6 வருஷமாக 8 வருஷமாக சில விஷயங்கள் இழுத்துட்ருக்கு. ரொம்ப நாளாக கிடைக்காத விஷயங்கள், நடக்காத விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமாக நடக்க போகுது. ரொம்ப செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. கோச்சாரத்தில் நிலம் ராசியில் ரிஷபத்தில், அது பார்த்திங்கன்னா நெருப்பு ராசிக்கு ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப ரொம்ப ஃபேவராக பல விஷயங்கள், பல மாற்றங்கள், நிறைய மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அந்த மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வீடு, வாகனம், சொத்துக்கள், வராத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த நிலம் வீட்டில் எதையும் தாங்கக்கூடிய இதயம், அந்த வீட்டில் புதன் வரப்போகிறாரு, சுக்கிரன், சூரியன், குரு. அடுத்தது சூரியன் நகர்ந்துருவார். சூரியன் நகர்ந்த உடனே பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. ஏன்னா சூரியன் நகர்ந்து அந்த 2வது வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கு செல்வ செழிப்பு, பெரிய அளவில் பண வரவு, பெரிய அளவில் மேஜிக் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக வராத பணம்லாம் வந்துடும் அப்படின்னு பார்த்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பொருளாதார ரீதியாக தடைபட்டிருக்கக்கூடிய தடை கற்கள் எல்லாமே நிவர்த்தி ஆக போகுது கம்ப்ளீட்டாக. இதில் ஒரு மேஜிக் அப்படின்னு பார்த்து, நிலம் வீட்டில் செவ்வாய் சென்றவுடன் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். செவ்வாய் மேஷத்துக்கு வந்தாலே, மேஷத்துக்கும் சிம்மத்துக்கும் தனுசுக்கும் 3க்குமே ராஜயோக வாழ்க்கை, மிக மிக உயர்வான ஒரு வாழ்க்கை, மிக மிக உன்னதமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது உறுதி. அது உங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் எல்லா விதத்துலேயும். அது மகிழ்ச்சிகரமான வாய்ப்புகள், வழிகள் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா அடுத்தடுத்து அப்படியே ப்ராசஸ் உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலிங்காக நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காமிக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் மனைவி, உங்கள் கணவரை இருக்காமல் இருக்க வேண்டும். அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள். பிரிந்திருந்தாலும் கூட அவர் நல்லா இருக்கணும், அவர் சந்தோஷமாக இருக்கணும், அவர் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு பாசிட்டிவான வார்த்தையை சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனை சரியாகும். என்னங்க எப்படிங்க என்னால் சொல்ல முடியலையே, சொல்லி பாருங்கள், மேஜிக்கை பார்ப்பீங்க. உங்கள் கணவரையோ உங்கள் மனைவியோ நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். ரொம்ப மேஜிக், பெரிய மேஜிக்கை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மேஜிக் நம்பவே முடியாது. இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படும், நடக்கும், கிடைக்கும். அது எல்லா விதத்துலேயும் சந்தோஷத்தை தான் கொடுக்கும், மகிழ்ச்சியை தான் கொடுக்கும், உயர்வான ஒரு நிலைக்கு தான் உங்களை கொண்டு போகும். அது எல்லா விதத்துலேயும் அது வெற்றிகரமாக அமையும். இதுக்கிடையே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு திரும்பி சப்ஜெக்டுக்குள்ளே வரேங்க. நீங்கள் ஜாதகத்தை அனுப்பும்போது ஒரு சந்தோஷமான மனநிலையோட ஜாதகத்தை அனுப்புங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஏன்னா என்ன சொல்ல போகிறாங்களோ, எது சொல்ல போகிறாங்களோ, நெகட்டிவாக சொல்லிவிடுவாங்களோ அப்படிலாம் பயப்படாதீங்க. ஒரு தைரியமாக சந்தோஷமான மனநிலையோடு நீங்கள் ஜாதகத்தை அனுப்பும்போது உங்களுக்கு சந்தோஷமான விஷயத்தை நான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஜாதகன்றது 66% தான், 33% மனசு தான். அந்த மனசு பலமாக இருந்தால் ஜாதகம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இது நான் சொல்லலை, மறைந்த தெய்வ திரு நெல்லைவசந்தன் ஐயா அவர்கள் சொன்னது. எல்லாமே மனசு தான். அந்த மனசு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நினச்சதான் நடக்கும். முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த விஷயத்தையும் நடத்தி காட்ட முடியும். மனசு பலமாக இருந்ததுன்னா, மனசு பலமாக வச்சுக்கிங்க, நீங்கள் நினச்சது தான் நடக்கும். கத்தி கத்தி பேசுகிறவங்களா குழந்தைங்க, அந்த குழந்தைங்கள்ட்ட கோபத்தை காட்ட வேணாம், வீரத்தையும் காட்ட வேணாம். அது உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்களாக இருக்கலாம். கத்தி கத்தி பேசுகிறவங்க குழந்தை தானே கத்தும்.
மெச்சூரிட்டியாக இருக்கும் கற்றுவாங்களே, கத்த மாட்டாங்க, நிதானமாக இருப்பாங்க. குழந்தைங்க பாவம், விவரம் தெரியல, அதனால் கத்தி கத்தி பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிடுங்க, அவங்கள்ட்ட அன்பாக பேசுங்க, லைஃப் ஃபுல்லாக இருக்கும். இந்த கத்தி கத்தி பேசுகிறவங்களாம் குழந்தைங்க. இந்த குழந்தைங்கள்ட்ட கோபத்தை காட்ட வேணாம், வீரத்தையும் காட்ட வேணாம். அது உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்களாக இருக்கலாம். கத்தி கத்தி பேசுகிறவங்க குழந்தை தானே கத்தும். மெச்சூரிட்டியாக இருக்கும் கற்றுவாங்களே, கத்த மாட்டாங்க, நிதானமாக இருப்பாங்க. குழந்தைங்க பாவம், விவரம் தெரியல, அதனால் கத்தி கத்தி பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிடுங்க, அவங்கள்ட்ட அன்பாக பேசுங்க, லைஃப் ஃபுல்லாக இருக்கும். திரும்பி அந்த சப்ஜெக்ட் என்னென்னா, நிலம் வீட்டிற்கு செவ்வாய் வந்தவுடன் வீடு, வாகனங்கள், மனை, நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகிடும். அது சரியானதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஏற்றத்தை நோக்கியே நீங்கள் போவீங்க. ரொம்ப நாளாக வாங்க முடியல, ரொம்ப ஏக்கமாக இருக்குது, சொத்து வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் ஏற்படும். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிளாட்டாவது குறைஞ்சபட்சம் வாங்குவீங்க. வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் ஏற்படும். அது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க, ஒரு நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதுக்கு. ஏன்னா ஒரு பரிகாரங்கள், சின்னதாக ஒரு பரிகாரம் செய்யும்போது நல்லாயிருக்கும், போயிட்டு வரும்போது நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் போக முடியலன்னா அதுக்கு வழி என்னன்னு கேட்டீங்க. ஒருவேளை போக முடியல, மாற்று வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 கால் விலங்குக்கு உணவு வலிங்க, மனதார உணவு வலிங்க, அதை பார்த்து ரசிங்க. அவசரமாக பிஸ்கெட் தூக்கி போடாதீங்க, மனதார சந்தோஷத்தோடு போடுங்க. உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அது எல்லா விதத்துலேயும் அது ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாயுடைய அம்சம் தான் 4 கால் விலங்கு. அதை பார்த்து ரசித்து போடும்போது அவ்வளோ பாசிட்டிவ் ரிசல்ட்டாக உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, வலியை கொடுத்தவங்கள மன்னிச்சிடுங்க. பாவம், அவங்க வேணும்னே பண்ணல, கிரகநிலைகள் அவங்கள அப்படி பண்ண வச்சிருச்சு. நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்கு. மன்னிக்காமல் அவங்கள திட்டிக்கிட்டு வெறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலை அப்படியே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு வலியை கொடுத்தவங்கள, உங்களை ஏமாற்றினவங்கள, அது எதுவானா இருக்கலாம். அது காதலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அது கிடைக்கும். அதை நீங்கள் அடையணுன்னா மன்னிச்சிடுங்க. எல்லா வீடியோலையும் இதே நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா மறந்துடுவோம். டக்குன்னு மறந்து திருப்பி கோவப்படுவோம், கவலைப்படுவோம். அதுமாதிரி பண்ணக்கூடாது. அதுக்காக தான் திரும்ப இதே விஷயத்த எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வேத ஜோதிடத்தில் ஒரு முதன்மையான ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு பரிகாரத்தையும் முழு மனதோடு செய்யணும். மகாலட்சுமியை வழிபடுங்க. சுக்கிரனுடைய அம்சம் உங்கள் கணவர், உங்கள் மனைவி பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள், செல்வ செழிப்பான வாழ்க்கை, மிக உயர்வான வாழ்க்கை, உயர்ந்த மனிதர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து பிரம்மாண்ட வளர்ச்சிக்குள்ளே உங்களை கொண்டு போய்டும். பிரம்மாண்ட வளர்ச்சிக்குள்ளே கொண்டு போகும்போது மிக சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதேமாதிரி வீட்டில் இனிப்பு வகை செஞ்சு நீங்கள் கொடுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து கொடுங்க. வீட்டில் சந்தோஷங்கள் நிறைந்து இருக்கும், மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும். அது ரொம்ப 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 சந்தோஷமான நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இனிப்பு வகை உணவுகளை குறிக்கக்கூடியது சுக்கிரன். அன்னதானம் பண்ணும்போது சனி ஆக்டிவேட் ஆகும். அடிக்கடி வீட்டில் சண்டை சச்சரவு வருதுன்னா இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துரும். இது எல்லாமே உங்களுக்கு உயர்வான வாழ்க்கை, உயர்வான நிலை, உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த நிலைக்குள் உங்களுக்கு கொண்டு செல்லும். அதன் மூலம் மகிழ்ச்சிகரமான நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். சந்தோஷமான நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நல்லது உங்களுக்கு மிக விரைவில் நடக்க தொடங்கிவிடும். அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு செல்லும். மகிழ்ச்சிகரமான பல விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுக்கிடையே நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா
ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா விஜய் ஆனந்த்ன்ற ஒரு நபரை தொடர்பு கொள்ளுங்கள். நியூமராலஜியில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. வெறும் டேட் ஆஃப் பர்த்து பேரை சொன்னீங்கனாலே பலன் சொல்லிவிடுவார். விஜய் ஆனந்த் 9035. இதே நீங்கள் எங்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீரா என்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். ஜாதகத்தை பார்த்து சொல்லுவேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.